தெரியமச்சமான கௌரவ ஆரை உபாதி சமரசிங்க ஐயா அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்கள், கௌரவ உறுப்பினர் ரவீரன் ஐயா அவர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமாள் அடைகின்றேன். මන්ත්‍රීතුමා ඒ වගේම හිටපු අමාත්‍ය මන්ත්‍රීතුමා ඒ වගේම අමාත්‍ය මන්ත්‍රීතුමා ඒ වගේම අධිකරණ මන්ත්‍රීතුමා ඒ වගේම පරිකරණ මන්ත්‍රීතුමා ඇතුළු පාර්ලිමේන්තුවාගේ අවසරයි. සමාවෙන්න ඕන මොකදනේ පොඩක් හරියට පදවර්තනේ නැතිනම් අපි ආගත්තා අපි ඉස්සුවා කියලා ඒ පරිසර මහත්මියට තමන්ට පුළුවන් විදිහට මේ අවස්ථාවේ මේක සම්බන්ධ අපිස්සුවට පත් වෙනවා. කාර්යාලයට අදාළ විශේෂ පත්‍රයේ බාහිරදාගේ මහත්මිය ඒකෙන්වත් පෙර අධ්‍යාපන සෞඛ්‍ය වාණිමාංශ කුසල්මාංශ පොස්ටේක CDB ඇතුළු විවිධ ආයතන නියෝජිතයින් මේ අවස්ථාව සම්බන්ධ වෙන මහත්මිය ඒ වගේම මේවට සම්බන්ධ වෙන විවිධ ගම්වාසී විවිධ සමිතිවල සාමාජික මහත්මිය ඒ වගේම කුසියන් පොලිස් දෙපාර්තමේන්තුව ඒ වගේම අපේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න උපසභාපතිතුමා අවසරයි. இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே பிரதேச செயலாளர் அவர்களுடைய நிகழ்ச்சி நேரத்திற்கு அமைய எமது கேள்விகளையும் சேவைகளையும் நாம் கலந்துரையாடிக் கொள்ளுமாறு உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து கடந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்ட அறிக்கையில் நேரங்களை கற்றுக்கொண்டு இந்த நாளுக்கு இந்த காலத்துக்கு முன்னர் நடைபெற்ற கூட்டம் அதில் இருக்கிற சில முக்கியமான விடயங்களை மட்டும் நாங்கள் கூட்ட அறிக்கையிலே தற்பொழுது எடுத்துக்கொள்வோம். அசோசியேஷனுக்கு இது தொடர்பாக நடைபெற்றிருந்த நெக்டா இந்த மாதம் 21ஆம் தேதி பிறகு நடவடிக்கை இந்த மாதத்துக்குள்ள முடிப்பீங்களா? மூன்று வருடமாக இது தாமதிக்கப்பட்டதற்கு காரணம் மரம் எடுத்திருக்கிறது. தேவையை பரிமாணத்தை ஏற்படுத்துறது இணக்கப்பாட்டோட தான் கொடுக்க வரும். ஆனால் இந்த அட்டப்பண்ணைகளுக்கு மீனவர்கள் தங்களுக்கு பாதிப்பு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அதால இதனை கொடுக்க முடியாமல் இருக்குமாக ராஜபாலය කරන්න. ඔබතුමාට දේශපාලන වශයෙන් අසීන්නවා ඔබතුමාට කටක සහ ඔබතුමාට මේ ආරක්ෂා කරනවා. දැන් ඔබතුමා තවත් හිටපු දේශපාලන නායකයින්ගේ අනතුරක් වැඩ කරන්නේ අපේ උපමාන පදරේ. இதனால் நீங்க மக்கள் போய் கதைச்சி பிரச்சனை பண்ண வேண்டிய நேரத்துல சொல்லணும் மீனவர் தொழிலாளிகள். ஆனா இந்த இடத்துல நான் கதை கட்டிக்க முடியாது. இந்த பிரதிநிதிகளா வந்து உங்களோட மக்கள் வந்து அனுப்பிவிட்டாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நீங்க கதைங்கன்னு சொல்லி நாங்கள் இங்க வந்து குந்திட்டு உங்களை பார்த்துட்டு வாயை பார்த்து போறாங்க. நான் இங்க வரையில நாங்க மக்கள் பிரதிநிதி அதான் நான் கூட கதைக்கிறோம். நீங்க சொன்னா விவசாய சங்கத்தின் தலைமையில எச்கோய் மன்னார் தேவி ඔබතුමා පුස්තකයේ කතා කරන්න දේවි මෙතන බාහිරින් නේද සම්බන්ධ කරගෙන මෙතුමාගේ නායකත්වයෙන් දැස්වලා මේ ප්‍රශ්න විශේෂ විසඳන කියලා බලන්න පොඩ්ඩක් 23 தேதிக்கு முதல் இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு கோர்ட் வைக்கலாம். அது இல்லாம வந்து டிஎஸோட கரைக்கணும். டிஎஸ்என் செய்யும் ஏடி விசாரணை செய்யும் எச்கோயும் சொல்லப்பட்ட ஒரு சின்ன கோரிக்கை நாளைக்கே கூப்பிட்டு கழிச்சு நாளைக்கு மண்டே கூப்பிட்டு கழிச்சு போட்டு அதுக்குரிய தேவையான விஷயத்தை செய்யணும். கடமை இருந்து வேண்டாம் காலை கூட நேரிட்டோம்னா அப்படி கதாக்கிறோம். அதான் நாங்கள் என்னென்றால் உண்மையில ஒரு இடத்துல மயானத்தை பழைய இடத்திலேயே செய்ய சொல்லி அவர்களை கேட்டிருந்தோம். அப்ப அவர்களும் அவளோட முடிவுக்கு வேறே இல்லை. ஆகவே ரெண்டு போதியை கதைக்கு இருக்கு. ஏன்னா நாங்கள் சட்ட ரீதியாக தீர்மானம் கொடுக்கும் பொழுது ஏற்கனவே உதைத்தவர்கள் அந்த மொழி இருக்குது இவ்வாறு சென்சிட்டிவ் இருக்கிறபடியா அவர்களை
செக்ரட்டரியில் இருந்த செக்ரட்டரி, அதாவது என்னன்னா பிரதேச சபையினுடைய தலைமைத்துவத்தின் கீழ் அவங்களுடைய பார்வையின் கீழ் தான் இது நடக்கிறது. ரோடு யாருக்கு சொல்லலாம்? பிரதேச சபை பாராளுமன்ற தான் யார் கொடுத்த 2001 அது பொதுவான நிதியில் வந்து ஆசிய அபிவிருத்தி நிதி நீங்க புதுசா வந்தாரு திறந்து வைக்கப்பட்டது. ஏற்கனவே இருந்த முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டது. அதில் பல விடயங்கள் சார். என்னட்டா நான் கடந்த காலங்களுக்கு தெரியும், நான் கடந்த காலங்களில் சேருக்கும் தெரியும், இதை பற்றி வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன். மழை காலங்களில் நீங்கள் இதோட பாருங்கள் சார். அதை எங்க மக்களிடம் பிரதியை நாங்கள் வந்திருக்கோம், மக்களிடம் பிரதியை நாங்கள் கலைக்கும். அப்படி இருந்த இடத்துல கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த தம்பி சொல்ற மாதிரி இந்த கடிதத்தை உங்களுக்கு தந்திருந்ததை அநேகமாக உங்களுக்கும் தந்திருக்குமே நினைக்கின்றேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இந்த போதானம் கொடுத்து நான் விரும்புகிறேன். இந்த கடிதத்தில் இருக்கிற முறைகள் இந்த ஐநூறுக்கு 600க்கு மேல பயன்பட்ட மரம் வெட்டிக்கிறாங்க. யார்கிட்டையும் பர்மிஷன் எடுக்கல. டென்ட் ராட் பண்ண பேசுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஊழல் தான் நான் சொல்றேன். அதை உடனே நிப்பாட்டி வெட்டின மரம் முழுக்க வைக்க சொல்றோம். இந்த குப்பைகளை வாய்க்கால்கள் மக்கள் வீசுகின்றார்கள். கனலில் இதனால் வெள்ளப்பெருக்கு மிக கடினமான சூழ்நிலைகள் ஏற்பட்டது. இன்னும் இதிலும் பொதுமக்கள் பிரதிநிதிகள் இந்த குப்பை தொடர்பான விடயங்களை சொல்லியிருந்தார்கள். வயலட் டிபார்ட்மெண்டால எனக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது, வேறு இடத்தை பார்க்கிறதுக்குரிய ஒழுங்கு செய்யுமாறு. ஆனால் மன்னர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தீவுக்குள் வேறு இடம் குப்பை போட முடியாது. எல்லா இடமும் மக்கள் செறிந்து வாழ்கிறபடியால் ஆகவே வெளியில அந்த இடத்தை தான் மிகவும் பெற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. அதுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்வதில் இது தொடர்பில் பொதுமக்கள் பொது அமைப்புகளை பிரதிகளும் அந்த கருத்துக்களையும் முன்வைக்கலாம். ஃபாரஸ்ட் சொல்ற மாதிரி எந்த பாதிப்பும் இல்லை, வைல்ட் லைஃப் சொல்ற மாதிரி எந்த விதமான பாதிப்பு இல்லை. அதுக்குள்ள வந்து ஒரு இல்லீகலான ஒரு செயல் நடந்ததுனால அது ஒரு பிரச்சனையாக உருவெடுத்தது. அதே நேரத்தில் அங்கே போகிற ஒரு என்ஜிஓ எரிக்கக்கூடாத சில காரிய எரிஞ்சதை கண்டு அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு இதுவரையும் தீராது. இந்த வழக்கு தீரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அதனால் வந்து நெகோசியேஷன் ரீதியெல்லாம் நாங்கள் போகலாம் சில விடயங்கள். அதனால் நாங்கள் அதை மேற்கொள்வதற்காக சிஸ்டம் கமிட்டி ஏனைய சில அமைப்புகளும் நாங்கள் சேர்ந்து அந்த விடயம் தொடர்பாக முன்னெடுக்க காத்திருக்கிறோம். அதே நேரத்தில் ஏசிஎல்ஜி டிஎஸ்ஆர்கள் மினிஸ்டர் சந்திக்க போகிறோன்னு எங்களுக்கு வாக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வழக்கு இருக்கிறதால அந்த அமைப்போடு நெகோஷியேட் பண்ணிட்டு தான் நாங்கள் எதுவும் செய்யலாம். மாவட்ட நிலையத்தினரால் இந்த மாவட்டத்தில் மனித கழிவு வளர்ச்சி நிலையமாக அமைந்திருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் மனித கழிவகற்ற செயற்பாடுகள் எல்லாம் நிப்பாட்டப்பட்டிருந்தது. நகர சபையால் இது சம்பந்தமாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எதிர்மனு தாக்கல் செய்து இது சம்பந்தமான பிரச்சனைகள் எடுத்துக்கூடிய அடிப்படையில் முதல் கட்டமாக மனித கழிவற்ற செயற்பாடுகளுக்கு தடை விதித்தது எடுபட்டது. ஆனால் தொடர்ந்து 13 மாதங்களாக இந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கு. கடைசியாக நடந்தது நவம்பர் மாதம் 29ஆம் தேதி. அந்த கேஸில் நாவல ஃபவுண்டேஷன் என்வைரன்மெண்ட் ஃபவுண்டேஷன் நாவல் அந்த அமைப்பால் சொல்லப்பட்டது. அங்கே கண்டல் தாவரங்கள் வளர்ந்திருக்கிறதாகவும் மற்றது முதல் கேஸ் ஃபைல் பண்ண படைக்க முறையற்ற விதத்தில் திட்ட கழிவற்ற செயல்பாடு நடக்குது, எரிக்கிறாங்க என்ற ரீதியில் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது. கடைசியாக சொல்லப்பட்டது அங்கே கண்டல் தாவரங்கள் இருக்கிறதாகவும் மற்றது கடல் நீர் மாசு நீர் இருக்கிறதாக சொன்னது. ஆனால் கடல் நீர் வந்து கிட்டத்தட்ட 300 மீட்டருக்கு அப்பால தான் கடற்கரை இருக்குது. ஆனால் அந்த இடத்துல எந்த கண்டல் தாவரம் இல்லை. அதில் ஜனாதிபதி சட்டத்தரணி வச்சு தான் கேஸ் போய்கொண்டிருக்கு. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன கேட்டால் கூகுள் மேப்பில் இந்த விஷயத்தை பார்த்துட்டு கண்டல் தாவரம்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியாவில் கண்டல் தாவரம் எதுவுமே இல்லை. இந்த கேஸில் யூசி தரப்பில் சொல்கிற விஷயம் கிட்டத்தட்ட 80 மில்லியன் செலவழிச்சிருக்கிறோம். 2012ஆம் ஆண்டு சொலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் 4 ஏக்கர் காணி வழங்கியிருக்கு. 2016
அது சம்பந்தமாக 10 ஏக்கர் காணி மாவட்ட நிலையத்துக்கு திம்மக்கலையில மாவட்ட நிலையத்துக்கு வழங்கப்பட்டது. 23 இந்த பிரச்சனை வந்த பிறகு கிட்டத்தட்ட 2 மாதமா இந்த கழிவாற்றல் செயற்பாடு மேற்கொள்ளையில இந்த நகரம் முழுக்க கழிவுகள் தேங்கி இருந்தது. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக சவுத்பாரம் இடத்துல தற்காலிகமாக ஜூஸின் காணியம் இருந்தது, பண்டமான காணி. அதுக்கு திண்ம கழிவற்றல்கள் வந்து முதற்கட்டமாக கொண்டே கொட்ட தொடங்கினார். திண்ம கழிவற்றலை தொடர்ந்து டவுனுக்குள்ள இருக்கிற இந்த சொப்பிங் பேக் பொலித்தீன் ஐட்டங்களை மட்டும் எங்களோட கொம்போஸ்ட் யார்ட்டையும் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சவுத் பார்க்கில் அந்த திண்ம கழிவற்றலை செய்ய இயலாது. அதே மாதிரி எங்களோட டம்மி பேஸையும் தொடர்ந்து இந்த பொலித்தீன் அதுகளை நாங்கள் ஸ்டோர் பண்ண இயலாது. ஏன்னா பொலித்தீன் அரைச்சி அதை விற்பனை செய்யறதுக்கான எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அது கடந்த காலத்துலேருந்து யாரும் உதவி செய்யலை. ஒரு கட்டத்தில் திண்ம கழிவற்றல் வந்து யூசியால் எந்த ஒரு திண்ம கழிவற்றலும் மேற்கொள்ள முடியாத நிலை வரும். கடைசியான அந்த வழக்கில் அவங்க சொல்றது என்வாயன்மெண்ட் ஃபவுண்டேஷன் நாவல் அமைப்பு அந்த அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டால் இன்னொரு இடத்தை பார்க்க சொல்லி சொல்றாங்க. ஆனால் இன்னொரு இடம் பண்ணது சிலவற்றை 80 மில்லியன் பேர். දැන් අපිට ඒක ඇක්ෂන් එකක් ඕන. ඒ නිසා අපි අපේ දෙන්නේ මේ සභාව සහ මේ නිලධාරීන් විස්තරට අපි මේ ප්‍රශ්නේ EDC-ට දාන්න. ඒකම ඊට වඩා පොලිස් නිලධාරීන් ඉන්නවා. சட்டம் ஆதிபத்திய குளத்தை காய்ச்சி கிட்டத்தட்ட ஜூசிக்கு அந்த இடம் கொடுக்கறதுக்காண்டி ஏற்பாடு நடந்து இருந்தது.